வெல்கம் டு நம்ம வீட்டு திரை ரிவ்யூ. இன்னைக்கு நாங்க பார்த்துட்டு வந்த படம் ரிஷப் ஷெட்டி டைரக்ஷன்ல ரிஷப் ஷெட்டி, ருக்மிணி வசந்த், ஜெயராம், குல்ஷன் தேவையா, பிரமோத் ஷெட்டி மற்றும் பலர் நடிச்சு அக்டோபர் 1 நைட்டே ரிலீஸ் ஆன ஈஸ்வர கடவுள் இங்க வந்தாரா? இந்த படத்தோட கதை என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி போன பாட்டுல சிவாவும் சிவாவோட அப்பாவும் ஒரு இடத்துல மோட்சம் அடைகிறாங்க, அதாவது மறைஞ்சு போயிடுறாங்க. அதே இடத்துக்கு சிவா சின்ன வயசுல இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட எங்க அப்பா இங்க எப்படி மறைஞ்சாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவரு ஒரு புராண கதை சொல்றாரு. அந்த கதை என்னன்னா, கடம்ப ஆட்சி காலத்துல பாங்கரான்னு ஒரு நாடு இருக்கு. அங்க விஜயேந்திர ராஜான்ற ஒருத்தர் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மகன் இருக்கான், குலசேகரன்றது. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, காந்தாரா வனப்பகுதிக்குள்ள பிரம்மராட்சசன் இருக்கிறான், அதனால அங்க யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல காந்தாரா வனப்பகுதிக்குள்ள ஒரு செட் ஆஃப் ட்ரைபல் பீப்புள்ஸும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் அவங்களோட எல்லையை தாண்டி வெளியே வரது கிடையாது. ஒரு கட்டத்துல விஜயேந்திர ராஜா தன்னோட மகன் குலசேகரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுறாரு. ராஜாவான குலசேகரன் அவரோட நண்பர்களை கூட்டிக்கிட்டு வேட்டையாடுறதுக்காக காந்தாரா வனப்பகுதிக்குள்ள வந்து அடி வாங்கிட்டு பயந்து ஓடி போயிடுறாப்புல. அப்போ அந்த ட்ரைபல் மக்கள்ல இருக்கக்கூடிய பெர்மேன்ற ஒருத்தனும் அவனோட கூட்டாளிகளும் அவங்க மட்டும் இங்க வரலாம், நாங்க அங்க போகக்கூடாதா அப்படின்னு முடிவெடுத்து முதல் முறையா அவங்களோட எல்லையை கடந்து அந்த பாங்கரா நாட்டுக்குள்ள போறாங்க. அங்க போய் அவங்க வாழ்ற அந்த முறை, அவங்க அங்க வியாபாரம் பண்றது, இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் இவங்க காந்தாராக்குள்ள வந்து இவங்க விளைவிக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் அங்க பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதை பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ காந்தாரா வனப்பகுதியில உண்மையிலே பிரம்மராட்சசன் இருக்கானா இல்லையா, அது யாரு, அது என்ன, வியாபாரம் பண்றதுக்காக காட்டுக்குள்ள இருந்து பாங்கராக்கு போற மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருது, அதை அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, கடைசியில என்ன நடந்துச்சு, அதுதான் அந்த படத்தோட மீதி கதை. ஒரு சில கதைகள் கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இந்த காந்தாரால சொல்லப்பட்டிருக்கு. கேட்க மட்டும் இல்ல, பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்கு, பிரமிப்பாகவும் இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த படம் ஓடிடியில வந்ததும் பார்த்துக்கலான்னு வெயிட் பண்ணிடாதீங்க. தேட்டரில் போய் கண்டிப்பா பாருங்க. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா தேட்டரில் ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், இன்னொரு தடவை போய் பார்க்கணும்னு தான் தோணும். ஏன்னா எனக்கே அப்படிதான் தோணுச்சு. படத்துல அவ்வளோ டீட்டெயில்டா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொன்ன மாதிரி இந்த படத்தை நீங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பல தடவை பார்க்கணும் அப்படின்னு தோணும். எல்லா படங்களையுமே நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஹிடன் டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிய வரும். டைரக்டர் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா இங்க நீங்க வந்து இந்த படத்தை நீங்க பல தடவை பார்த்தாலும் ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓ ஓகே ஓகே, இதனாலதான் இது நடந்துச்சா, அதனாலதான் இது நடந்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும். அதே நேரத்துல நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த படம் பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன காந்தாராவை ஒரு ரீவிசிட் பண்ணிட்டு போயிருங்க. அப்படி பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்க ஈஸியா அந்த கதை கூட கனெக்ட் ஆகலாம். உங்களை இன்னும் பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா வச்சிருக்கும். ஏன் சொல்றேன்னா, அந்த காந்தாரால வந்த ஒரு சில கதாபாத்திரத்துல நடிச்ச ஆக்டர்ஸ் இங்கேயும் வந்து ரீட்டைன் ஆயிருக்காங்க, நடிச்சிருக்கிறாங்க. ஆனா அதோட காலகட்டமும் இதோட காலகட்டமும் வேற. இந்த படத்துல அவங்க ஏத்திருக்கிற அந்த கதாபாத்திரத்துக்கும் அந்த கதாபாத்திரத்துக்கும் ஒரு மைல்டான ஒரு லிங்க் இருக்கும். அதை பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஓ இது அப்பல இருந்தே இது நடந்துகிட்டு இருக்கா அப்படின்றது. அதுக்குள்ள நம்ம ஒரு கதை எழுதுவோம். வேற ஒருத்தர் எழுதின கதைக்குள்ள நம்ம ஒரு கதை எழுதுறதுன்றதே அது சுவாரஸ்யமான விஷயம். நம்மள அந்த அளவுக்கு இந்த கதை கூட கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. காந்தாரா வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. அதுல பாத்தீங்கன்னா அந்த மக்களுடைய கலாச்சாரங்களை சொல்லியிருப்பாங்க. அதுவே ரொம்ப புதுசா இருந்துச்சு நமக்கு. இங்க இந்த கதை இன்னும் புதுசா இருக்கு. இங்க வந்து ஒரு புராண கதையை சொல்லி நம்மள பயங்கரமா ஹோல்டு பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா காந்தாரால வந்து 2 கடவுள் வருவாங்க, பஞ்சுருளி அண்ட் குலிங்கா. இவங்க 2 பேரும் கடவுளால எதுக்கு பூமிக்கு அனுப்பப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிதான் அந்த படமே ஆரம்பிக்குது. அங்கேயே நம்ம பயங்கரமா இன்வால்வ் ஆயிரும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் ஆகுதப்பா அப்படின்ட்டு. இந்த பஞ்சுருளி வந்து மக்களோட நிலத்தையும் மக்களை பாதுகாக்கிறதுக்கும் கடவுளால அனுப்பப்பட்ட ஒரு கடவுள். அதுவே குலிங்கா வந்து மக்கள் வந்து கஷ்டப்படும் போது, மக்களை ஒருத்தன் கொடுமைப்படுத்தும் போது குலிங்கா தான் அதை தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து பூமிக்கு குலிங்காவை அனுப்பியிருக்கிறார். கண்டிப்பா சொல்றேன்னா, இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு நீங்க வெளியே வந்த உடனே முதல்ல என்ன தெரியுமா பண்ணுவீங்க, இந்த 2 கடவுள்கள் யாரு, அவங்களுடைய வரலாறு என்ன அப்படின்றத நீங்க முதல்ல சர்ச் பண்ணி பார்ப்பீங்க. அவங்க ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க, அவங்க எதுக்காக அனுப்பப்பட்டாங்க அப்படின்றது. இதை தாண்டி நம்ம நிறைய சர்ச் பண்ணும்போது கூகுள்லயும் சரி யூடியூப்லயும் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. குலிங்கா எங்க இருந்து வந்தாரு, பஞ்சுருளி எங்க இருந்து வந்தாங்க அப்படின்ற நிறைய கதைகள் இருக்கு. மக்களுக்குள்ளேயுமே ஒரு நம்பிக்கை இருக்கு. அவங்க ஏன் பஞ்சுருளியை வழிபடுறாங்க,
அப்படின்றதுக்குமே ஒரு சில கதைகள் இருக்கு. படத்தை தாண்டி நம்ம படம் முடிச்சு வெளியே வந்தும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த படம் நம்ம மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு, திருப்பி ஒரு தடவை பார்க்கலான்னு தோணுது. படத்தோட ஆரம்பத்துல கதையோட ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்தையும் அங்க இருக்கக்கூடிய மக்களையும் பத்தி நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் செம்ம என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு ஒண்ணா எக்ஸ்ப்ளோர் பண்ண அப்படியே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆச்சரியமா இங்க இருக்கு. அனுதான் பாப்பீங்க படம் முழுக்க அப்படிதான் இருந்தோம். குறிப்பா அந்த தேரு ஃபைட் சீன் ஒன்று வரும், அப்புறம் அந்த ஒரு குதிரை ஃபைட் சீனு, இன்ட்ரோல் ஃபைட் சீன்லாம் தெரிக்க விட்டுருந்தாங்க. முக்கியமா எனக்கு அந்த தேர் ஃபைட் சீன்லாம் நான்லாம் வாய போனது, டே எப்படா பண்ணீங்க, இது ரைட்டிங்ல என்ன வேணா எழுதிடலாம், பட் அதை எக்ஸிக்யூட் பண்றதெல்லாம் வந்து செம்ம விஷயம். ப்ரொடக்ஷன் வேல்யூ செம்ம ப்ரொடக்ஷன் வேல்யூ. இந்த கண்டென்ட்டுக்கு இதெல்லாம் தேவைன்றத முழுக்க முழுக்க நம்பி எல்லா காசையும் செலவு பண்ணி இப்படி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து கொடுத்த ப்ரொடியூசரை நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும். அதை தாண்டி செகண்ட் ஹாஃப்குள்ள முழுக்க முழுக்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடுவாங்க. கொஞ்சம் அந்த கண்டென்ட்டுக்குள்ள போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டிராப் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். பட் அந்த ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். என்னடா சொல்ல வரீங்க, என்னடா போகுது கதை அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி போயிட்டே இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வரும். கிளைமேக்ஸ் வரைக்கும் இவன் சொன்ன மாதிரி வாயப்பம் தான் பார்த்துட்டே இருப்போம். அந்த அளவுக்கு செம ஒரு பிரில்லியண்டான இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்டிங்கு, பிரில்லியண்டான ஸ்கிரீன் பிளே. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிதான் உங்களுக்கு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க மொமெண்ட் வந்து படத்துல பல கடை. டெக்னிக்கலா இந்த படம் செம ஸ்ட்ராங்கு. முக்கியமா விஷுவல்ஸு வேற லெவல்ல இருக்கு. அரவிந்த் சினிமோட்டோகிராஃபரோட ஒர்க் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். எல்லாமே வேற லெவல்ல இருக்குங்க. ஒரு ஷாட் வேற லெவல்ல. முக்கியமா அந்த ட்ரைலர்லயே ஒரு ஷாட் பார்த்திருப்பீங்க, புலி மாதிரி வருவாப்ல, அது இன்ட்ரோல் பிளாக் சீனு. ருக்மிணியை காமிச்சா அவ்வளவு ஷாட்டுமே அவ்வளவு அழகா இருக்கும். இந்த ஹீரோயின் அவங்கள காட்டுற அந்த போர்ஷன்ஸ் ரொம்ப அழகா, அது ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷன் மோட் எடுத்தா அது ஒரு மாதிரி ஆக்ரோஷமா இருக்குது. ஈவன் அந்த ராஜாவோட இடங்கள் கூட அவ்வளவு கிளாஸா இருக்கும், அது ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் பயங்கர குவாலிட்டி சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக். அஜ்னேஷோட மியூசிக் வந்து பிரிச்சுட்டாப்ல. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க மியூசிக்ல அப்படின்னா, இதோ என்னென்னத்தையோ போட்டு மிக்ஸ் பண்ணி போடுறாப்ல. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேற லெவல்ல இருக்கு. நம்மலாம் கிளாசிக்கல் பாட்டு பெருசா கேட்க மாட்டோம், ஆனா இந்த விஷுவல்ஸ்ல அதை பார்க்கும் போது இதுக்கு அதான் பொருந்துது. ரொம்ப அழகா இருக்கு. இந்த சீன் வரும்ல, நான் ராஜாவா இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல இவரு ஊருக்குள்ள அடிச்சத, அதுல சொல்றதுக்கு மியூசிக் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. மியூசிக் போட்டு அதெல்லாம் அதை மிக்ஸ் பண்ண விதம் எடிட்டிங் தான். எடிட்டிங் ரொம்ப சூப்பர். டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. படம் முழுக்க ஃபைட் சீக்வன்ஸ் தான். கடைசிலலாம் ஒரு வார் சீக்வன்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது பயங்கரமான்னு சொல்றதை விட இந்த பட்ஜெட்டுக்குள்ள இப்படி ஒரு படத்துல இதை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுன்றது டஃப்பான பார்ட்டு. அதை ரொம்ப அழகா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. பாகுபலியை நம்ம எந்த அளவுக்கு ரசிச்சோமோ அதே மாதிரி இந்த படத்தையும் நம்ம பல மடங்கு ரசிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. ஒரு டீமோட ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு படத்தை பண்றாங்க, அந்த எஃபர்ட் வீணாவல. அந்த டீமுக்கே நம்ம வந்து பாராட்டணும். நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் நீங்க அந்த காந்தாராவை பார்த்துட்டு போனீங்கன்னா, இந்த காந்தாரா பார்த்த பிறகு உங்களுக்குள்ளேயே ஒரு தியரி ஓடும் அந்த கேரக்டரைசேஷன்ஸை பத்தி. மெயின் கேரக்டர் அந்த குலிங்கா, பஞ்சுர்லி, இந்த ஒரு கடவுள்களை வச்சு இவங்க சொன்ன அந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்குள்ள கேரக்டர்ஸை வச்சு அவங்க விளையாண்டது, குறிப்பா செகண்ட் ஹாஃப்லலாம் ஒரு ட்விஸ்ட் கேரக்டர்ஸ்ல கொண்டு வந்திருந்தது, இது எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஆக்டிங்லாம் வந்து பிரிச்சு மேய்ஞ்சிருந்தாங்க. அடுத்த நேஷனல் அவார்டு வந்து ரிஷப் ஷெட்டிக்கு வந்து சொல்லிருக்கலாம். இப்ப எழுதி வச்சிட்டாங்க. அதுலயும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவருக்குள்ள அந்த குலிங்கா வந்து பார்த்துருப்போம் நம்ம காந்தாரால. இங்க வந்து அதை விட டபுள் மடங்கு வருது. ரிஷப் ஷெட்டியோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கு. என்ன பறந்துக்கினே இருக்கிறாரு மனுஷன், நம்பிக்கைத்தன்மையா இருக்கு. ஆமா, அடிப்பா நீ பரவாயில்லப்பா, புல்லாம் பரப்பியா நீ ஃபுல்லா இருக்கு. அடுத்து ருக்மிணியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்பா செம்ம கிரேஸ்ஃபுல்லா இருந்துச்சு, அழகா இருந்தாங்க ஃப்ரேம்ல. உங்களை வந்து நான் மதராசில தங்கப்பூவே அப்படின்னு உங்களை பார்த்த என்ன இந்த இடத்துல சிங்கப்பூவே அப்படின்ற மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க அவங்க. சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு இந்த அனுஷ்காவோட இடத்த ஃபில் பண்றதுக்கு யாருமே இல்ல. இப்ப அந்த சூப்பர்ண்ணா, கரெக்ட் அந்த ஒரு இடத்த இவங்க ஃபில் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அழகாவும் இருக்காங்க, அதே நேரத்துல அந்த ஒரு போல்ட்னஸ் இருக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்சஸ்ல. அதை தாண்டி மற்ற எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஜெயராம் சாரு, குல்ஷன் தேவையா, பிரமோத் ஷெட்டின்னு படத்துல நடிச்சிருக்கு எல்லாருமே நம்மளை பயங்கரமா என்டர்டெயின் பண்றாங்க, எங்கேஜிங்கா வச்சிருக்காங்க. எதையுமே நம்ம குறைய சொல்ல முடியல. ஈவன் அட்மாஸ்பியர்ல வர ஆர்டிஸ்ட் கூட ரொம்ப அழகா பண்றாங்க, யதார்த்தமா இருக்கு. மொத்தத்துல இந்த காந்தாரா லெஜண்ட் சாப்டர் 1 ஒரு அப்பகலிப்டோ, ஒரு பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் ஃபிளேவர்ல ஒரு படத்தை கொடுத்தா எப்படி இருக்கும் இந்தியால அப்படின்ற மாதிரி இந்த படத்தை ஒன்று ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஒரு உண்மையிலே ரொம்ப நல்ல படம். அதனால குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.